ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சாயில் மெக்கானிக்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்க 11A என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் சாயில், ஓகேவா? ஸோ அது எப்படி வந்து சாயில் வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸும் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ டைப்ஸ் ஆஃப் சாயில், அலுவியல் சாயில், கொலுவியல் சாயில் அதெல்லாம் இருக்கும்ல. ஸோ அதுவுமே இந்த டாபிக்ல படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சாயிலுடைய பார்ட்டிகல் சைஸ். ஸோ பார்ட்டிகல் சைஸ் வச்சு அது எப்படி கிளாசிஃபை பண்றாங்க. ஸோ அக்கார்டிங் டு த சைஸ், ஷேப் அண்ட் கலர் வச்சு எப்படி கிளாசிஃபை பண்றாங்க. ஸோ அது மாதிரி ஜென்ரலா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் காம்போசிஷன் ஆஃப் கிராவல், சாண்ட், சில்ட் அண்ட் கிளே, ஓகேவா? ஸோ இதனுடைய அந்த ஸ்பெசிபிகேஷன் இருக்கும்ல, இதுல இருந்து இது வரைக்கும் இருந்துச்சுன்னா அது கிராவல், சாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய காம்போசிஷன் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சாயிலுடைய ஸ்ட்ரக்சர், அது எப்படி இருக்குது, ஓகேவா? ரெண்டுமே வந்து நியர்பையா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா அது ரெண்டுமே செப்பரேட்டா இருக்குதா, ஒரு ஒரு பாண்ட் மாலிகுல்ஸ்க்கும் இன்னொரு மாலிகுல்ஸ்க்கும் எப்படி இருக்குது, அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதெல்லாம் நீங்க இதுல படிச்சுக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபேஸ் ரிலேஷன்ஷிப். இந்த ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் வச்சு கண்டிப்பா என்ன கேட்பாங்க அப்படின்னா ப்ராப்ளம் 2 மார்க்லயும் கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு கிவன் டேட்டா மாதிரி கொடுத்து ஸோ அதுல வாய்ட் ரேஷியோ, போரசிட்டி எல்லாமே கண்டுபிடிக்கிற மாதிரி ஸோ அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு 13 மார்க் கேட்பாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டில நீங்க பிளாஸ்டிக் லிமிட், லிக்விட் லிமிட், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஸோ இதுல 3 டைப்ஸ் ஆஃப் ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதை நீங்க படிச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ்னா என்னது, இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்னது, அதே மாதிரிலாம் இதுல இருக்கும். இதுலயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராப்ளம் கேட்பாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் பிஏஎஸ் கிளாசிபிகேஷன். ஸோ பிஏஎஸ் கிளாசிபிகேஷனா என்னது, ஸோ அது அண்டர்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ அதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த 11ல 8th கொஸ்டின் என்ன படிக்கணும் அப்படின்னா யூனிஃபைட் கிளாசிபிகேஷன். யூனிஃபைட் அன்யூனிஃபைடுன்னு ரெண்டு இருக்கும். ஸோ இது யூனிஃபைட் கிளாசிபிகேஷனா என்னன்னு நீங்க படிச்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் 11B நீங்க படிக்கணும் அப்படின்னா காம்பாக்ஷன் ஆஃப் சாயில். சாயிலை எப்படிலாம் காம்பாக்ட் பண்றாங்க, அது நீங்க தேரியாவும் எப்படி பண்ணுவாங்க, லெபார்டரியில எப்படி பண்றாங்க, ஃபீல்ட்ல எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த மூணுமே நீங்க என்ன பண்ணணும், தனித்தனியா கூட படிச்சு வச்சுக்கணும். கேட்கலாம், லெபார்டரியில காம்பாக்ஷன் ஆஃப் சாயில் பை யூசிங் லெபார்டரி டெஸ்ட் அப்படின்னா அதுல என்னென்ன டெஸ்ட் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபீல்டு காம்பாக்ஷன் சொன்னேன்ல, இந்த ஃபீல்டு மட்டும் எடுத்து எப்படி வந்து அதை காம்பாக்ட் பண்றாங்க, என்னென்ன மெத்தட் எல்லாம் காம்பாக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சோ இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் இன்ஃபுளுன்சிங் காம்பாக்ஷன் ஆஃப் சாயில்ங்கிறது இம்பார்ட்டன்ட் 6 மார்க் இல்ல 8 மார்க் சப்டிவிஷனா கூட நமக்கு கேட்பாங்க, ஓகேவா? சோ இதை நீங்க படிச்சுக்கோங்க. சோ இப்போ நீங்க 12A படிக்கணும் அப்படின்னா ஸ்டாட்டிக் ப்ரெஷர் இன் வாட்டர், என்னென்ன ஸ்டாட்டிக் ப்ரெஷர்ஸ் எல்லாம் இருக்குது, போர் வாட்டர் ப்ரெஷர், அது மாதிரி எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ், அது மாதிரி ரொம்ப இருக்கும். அதெல்லாம் என்னன்னு ஃபர்ஸ்ட் ஜென்ரலா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் கான்செப்ட், இதுல கண்டிப்பா ப்ராப்ளம் கேட்பாங்க. சோ ப்ராப்ளம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கேபிலரி பினாமினா. சோ வாட் இஸ் மீன் பை கேபிலாரிட்டி அப்படின்னு 2 மார்க் கூட நமக்கு கேட்பாங்க, ஓகேவா? சோ அது என்னன்னு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஹைட்ராலிக் கண்டக்டிவிட்டி, இதெல்லாம் 2 மார்க்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டாசிலா, இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க். சோ படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஹைட்ராலிக் கண்டக்டிவிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இதை மட்டுமே 13 மார்க் கேட்டாலும் கேட்பாங்க. சோ டிட்டர்மினேஷன் ஆஃப் ஹைட்ராலிக் கண்டக்டிவிட்டி அப்படின்னா நீங்க வந்து என்ன எழுதணும், கான்டாக்ட் டெஸ்ட் ஃபீல்டுல லேப்ல வந்து கான்ஸ்டன்ட் ஹெட் மெத்தட் அண்ட் ஃபாலிங் ஹெட் மெத்தட் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃபீல்ட்ல வந்து பம்பிங் அவுட் டெஸ்ட் இருக்குது, அதுல கன்ஃபைன் அக்யூஃபர் இருக்குது, அன்கன்ஃபைன் அக்யூஃபர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இல்ல வெறும் இந்த டிட்டர்மினேஷன் ஆஃப் ஹைட்ராலிக் கண்டக்டிவிட்டி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க இது லேப்னு சொல்லிட்டு இந்த 2 டெஸ்ட் மட்டுமே நீங்க டிஸ்கிரைப் பண்ணலாம். இல்ல அவங்களே ஸ்பெசிஃபை பண்ணி கான்சென்ட்ரேட் மட்டும் தான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா அது எந்த மாதிரி லேப்ல நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பீங்க. சோ அது மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஓகேவா? அதே மாதிரி ஃபீல்டு மெஷர்மெண்ட்ஸ், இந்த ஹைட்ராலிக் கண்டக்டிவிட்டியை ஃபீல்டுல எப்படி பண்றாங்க அப்படின்னா பம்பிங் அவுட் டெஸ்ட், அதுலயே வந்து கன்ஃபைன் அக்யூஃபர்ல எப்படி பண்றாங்க, அன்கன்ஃபைன் அக்யூஃபர்ல எப்படி பண்றாங்கன்னு சொல்லி படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் 12B பாத்தீங்க அப்படின்னா ஃபேக்டர்ஸ் இன்ஃபுளுன்சிங் பெர்மியபிலிட்டி ஆஃப் சாயில். எப்படி நான் வந்து 11 அந்த பில வந்து ஃபேக்டர்ஸ் இன்ஃபுளுன்சிங் காம்பாக்டிங் ஆஃப் சாயில் இம்பார்ட்டன்ட் சொன்னேனோ அதே மாதிரி 12Bல இந்த ஃபேக்டர்ஸ் இன்ஃபுளுன்சிங் பெர்மியபிலிட்டி ஆஃப் சாயில் நீங்க என்ன பண்ணணும், படிச்சு வச்சுக்கணும். ஒரு 6 பாயிண்ட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 8 பாயிண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும், ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வாட் இஸ் மீன் பை சி பேஜ் 2 மார்க் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 2 டைமென்ஷன் ஃப்ளோ, இதுக்கு வந்து சும்மா சில டெரிவேஷன்ஸ் இருக்கும், படிச்சுக்கோங்க. லாப்லேஸ் ஈக்குவேஷன் இம்பார்ட்டன்ட், ஒரு 6 மார்க் 8 மார்க்
10 மார்க் மாதிரி இதை நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃப்ளோ நெட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஓகேவா? இந்த ஃப்ளோ நெட் கூடயே சேர்ந்து இன்னும் ஒரு 2 2 மார்க் வரும். அதையும் சேர்த்தே படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃப்ளோ நெட்னா என்னென்ன, ஒரு டயக்ராம், ஒரு ஜஸ்ட் ஒரு ஹேஷ் மாதிரி போட்டு அதுல எது ஃப்ளோ நெட்டு, எது வந்து வாட்டர் போகிற பாத் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன ஒரு டெஃபினேஷன் மாதிரி இருக்கும். அது என்னன்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 13A நீங்க என்ன படிக்க வேண்டியது என்னது அப்படின்னா, ஸோ ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இன் ஹோமோஜீனியஸ்ல எப்படி இருக்கும், ஐசோட்ரோபிக்ல எப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பொசினக் தியரி மட்டும் கேட்கலாம். அதுக்கு ஒரு தனியா ஒரு டெரிவேஷன் இருக்குது, படிச்சுக்கோங்க. அதே இதுல பாயிண்ட் லோடா இருந்தா அது தனி ஃபார்முலா, லைன் லோடா இருந்தா அது தனியா ஒரு ஃபார்முலா இருக்கும், யூடில இருந்தா தனி ஃபார்முலா இருக்கும். இல்ல எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணி கேட்கல அப்படின்னா பொசினக் தியரியோடைய ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணாங்க, அதோட அசம்ஷன் என்னது, அதோட யூசஸ் என்னதுன்னு சொல்லிட்டு நீங்க எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் யூஸ் ஆஃப் நியூ மார்க்ஸ் இன்ஃபுளுன்ஸ் சார்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 6 மார்க்ல கேட்பாங்க, 8 மார்க்ல கேட்பாங்க. ஒரு ரொம்ப சின்ன எக்ஸ்பிளனேஷன் தான் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? நெக்ஸ்ட் 13B பாத்தீங்க அப்படின்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் செட்டில்மெண்ட்ஸ். ஸோ என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது, அதே மாதிரி இந்த காம்பனன்ட்ஸ்ல இமிடியேட் அண்ட் கன்சாலிடேஷன் செட்டில்மெண்ட்னா என்ன நீங்க படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த டெஸ்ட் ஆகி ஒன் டைமென்ஷனல். ஓகேவா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க 13B எடுத்தீங்க அப்படின்னா இதை நீங்க படிச்சு வச்சுக்கோங்க, டெஸ்ட் ஆகி ஒன் டைமென்ஷனல். ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ரேட் ஆஃப் செட்டில்மெண்ட்ஸ். இந்த டி லாக் ரூட் டி அண்ட் லாக் டி மெத்தட்ஸ்ல ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா இருக்கும். இதை வச்சுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராப்ளம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இ லாக் பி ரிலேஷன்ஷிப். ஓகேவா? ஸோ எப்படி வந்து இந்த ரேட் ஆஃப் செட்டில்மெண்ட்டை நீங்க மெஷர் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ரெண்டு மெத்தட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதணும். ஓகேவா? ரூட் டி அண்ட் லாக் டி மெத்தட்ஸ் அண்ட் இ லாக் பி ரிலேஷன்ஷிப் ரெண்டுமே எழுதணும். ஓகேவா? ஸோ 14A நீங்க பொறுத்த லெவலில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் கொகசிவ் சாயிலும் படிக்கணும், கொகசன்லெஸ் சாயிலும் நீங்க என்ன பண்ணணும் படிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இந்த மோர் கூலும் ஃபெயிலியர் தேரிய நல்லா இம்பார்ட்டன்டா படிச்சு வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 14B என்ன படிக்கணும் அப்படின்னா மெஷர்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பிளைன் த மெஷர்மெண்ட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரென்த் அப்படின்னா நீங்க இந்த நாளையுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும். டைரக்ட் ஷியர், ட்ரைஆக்சியல் கம்ப்ரஷன், யூசிசி மெத்தட், வெயின் ஷியர் டெஸ்ட். இல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெறும் டைரக்ட் ஷியர் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ட்ரைஆக்சியல் கம்ப்ரஷன் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு தனித்தனியா கூட நம்ம கேட்பாங்க. அது முக்கியமா இந்த வெயின் ஷியர் டெஸ்ட் மட்டும் கண்டிப்பா கேட்கலாம். அதே மாதிரி டைரக்ட் ஷியரிங் கேட்பாங்க. ஓகேவா? அதனால கண்டிப்பா இந்த நாளையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதை படிச்சே ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து போர் ப்ரெஷர் பேராமீட்டர். ஸோ போர் ப்ரெஷர் பேராமீட்டருக்கு என்னென்னலாம் பராமீட்டர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுலயும் சில மோர் சர்க்கிள் வச்சு டயக்ராம்லாம் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது. ஸோ படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் சைக்ளிக் மொபிலிட்டினா இந்த 2 மார்க்ல கேட்பாங்க. லிக்விஃபேக்ஷனா என்னது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் என்ன பண்ணுவாங்க 2 மார்க்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் 15A பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபைனைட் ஸ்லோப் அண்ட் ஃபைனைட் ஸ்லோப். ஸோ இதுக்கு என்ன ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுன்னா ஒரு டேப்லோ காலம் மாதிரி நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டோட்டல் ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் ஃபார் சேச்சுரேட்டட் கிளே. அந்த சேச்சுரேட்டட் கிளேக்கு என்ன டோட்டல் ஸ்ட்ரெஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபிரிக்ஷன் சர்க்கிள் மெத்தட் கண்டிப்பா படிச்சே ஆகணும். ஓகேவா? இல்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க படிக்க வேண்டியது இன்ஃபைனைட் ஸ்லோப்புக்கும் ஃபைனைட் ஸ்லோப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ், நெக்ஸ்ட் ஃபிரிக்ஷன் சர்க்கிள் மெத்தட் கண்டிப்பா படிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி 15B நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த யூஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி மெத்தட் கண்டிப்பா படிக்கணும். அதே மாதிரி இந்த பிசப்ஸ் மெத்தட் கண்டிப்பா கேட்கலாம். ஸோ மெத்தட் ஆஃப் ஸ்லைஸ் கேட்கறாங்க, எக்ஸ்பிளைன் த மெத்தட் ஆஃப் ஸ்லைஸ் அப்படின்னா இந்த ரெண்டுமே நீங்க எழுதணும். ஓகேவா? ஃபெலினியஸ் மெத்தடும் எழுதணும், பிசப்ஸ் மெத்தடும் எழுதணும். சில நேரத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெறும் இந்த பிசப்ஸ் மெத்தட் மட்டுமே கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்லோ ப்ரொடக்ஷன் மெஷர்ஸ், எப்படிலாம் வந்து ஸ்லோப்பை வந்து ஆகாம இருக்கிறதுக்கு என்னென்ன ப்ரொடக்ஷன் மெஷர்ஸ் எல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நீங்க என்ன பண்ணணும் ஒரு 6 மார்க் மாதிரி 8 மார்க் மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.